கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கால வேளையில ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 16 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தரை எப்பொழுதும், ஏதோ ஒரு நாள் அல்ல, கொஞ்ச நேரம் அல்ல, எப்பொழுதுமே நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் அவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுது. எப்பொழுதுமே அவர் என் வலது பாரிசத்தில் இருக்க, என்னோடு கூட இருக்கிற, வலது கையை பிடித்து எனக்கு துணையாக இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு அசைவும் இல்லாமல் கர்த்தர் அவனை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் விரும்புகிறோமா? ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்க நாம் விருப்பப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம்தான் நாம் செய்ய முடியும். ஆண்டவர் என்ன காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறாரோ அதை மாத்திரம் தான் செய்ய முடியும். நம்முடைய இஷ்டத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழ முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அப்பேற்பட்ட கிருபையை தருவார் என்று பார்க்கிறோம். அப்படி நிறைய நேரங்கள் நாம் பாவம் செய்யும்போது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது, நம்முடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்ற நினைக்கும் போது ஆண்டவரை பக்கத்தில் வைக்க நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் தாவீது இங்கு சொல்கிறான், ஆண்டவரை நான் எப்பொழுதும் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவன் சொன்ன ஒரு காரியம், இது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறதை அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக தாவீது சொன்னதாக, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படிதான் வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையில அவர் கர்த்தருடைய பிதாவானுடைய சித்தத்தை மாத்திரம் செய்தார். பிதா என்ன நினைத்தாரோ அதை மாத்திரம் செய்தார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நாமும் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டது, நாம் ஆண்டவரை முன்பாக வைத்து அவருடைய சித்தத்தை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனத்தினூடாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால் இந்த கால வேளையில நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை வைப்போம், ஆண்டவரை வைப்போம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் வலது பாரிசத்தில் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார், நம்மோடு கூட இருந்து நடத்துவார். அந்த கிருபை, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.